கூறுகிறான், மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பது. அல்லாஹ்வுக்கு என்ன கடன் இருக்கு? அல்லாஹ் எதை சொல்றான்? எனக்கு கடன் என்றால் என் அடியார்களுக்கு யார் செலவு செய்வது? அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களிடமிருந்து கடனை எதிர்பார்க்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம். அப்படியா அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டம் 600 பேரித்த மரங்களை உள்ளடக்கி இருக்கிறது, அதை அல்லாஹ்வுடைய பாதையில் கடனாக கொடுக்கிறேன். அங்க இல்ல சிறப்பு, அதைவிட சிறப்பு என்ன தெரியுமா? அந்த 600 பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் தான் அபூ தஹ்தாவுடைய வீடு இருக்கு. 600 பேரித்த மரங்கள் உள்ள அந்த தோட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்பட்டால் எதுவும் கொடுக்கப்பட்டது, வீடும். நடந்து வர்றாங்க தோட்டத்தை நோக்கி, மனைவி அழைக்கிறாங்க, மனைவியே வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா, அல்லாஹ்வுடைய பாதையில் அதை கடன் கொடுத்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். இவர்கள் நபித்தோழர்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதையே நோக்கமாக கொண்டவர்கள். பல நபித்தோழர்கள் போருக்கு செல்வம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அந்த இரவில் உழைத்து அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். நமக்கு என்ன, ஒரு 100 ரியால் இருக்கா, யாராவது ஒரு பெண்மணி வந்து நிப்பாங்க ஏழ்மையோட, ஒரு 2 ரியால் 3 ரியால் கொடுத்தாலே உள்ளத்துல அப்படியே ஒரு கஷ்டம் வந்துடும், கொடுத்துட்டோமே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகா, ஒரு அடியான் கொடுக்கக்கூடிய சதக்காவுடைய செல்வம் ஒருபோதும் குறையாது. எப்படி குறையாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஒரு முறை ஆடு இருக்கிறார்கள். இரவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆயிஷா, அந்த ஆட்டில் எது மிஞ்சியது? ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த பகுதி தான் அல்லாஹ்வுடைய தூதரே நமக்காக மிஞ்சி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, இது அல்ல எமக்கு மிஞ்சியது, எதை நாம் கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது. எதை நாம் ஏழைகளுக்கு பிறருக்கு கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது, இது நாம் சாப்பிட்டு முடிப்பது. அல்லாஹு அக்பர். ஒரு அழகான ஒரு நிகழ்வை கேளுங்கள், உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும் இந்த நிகழ்வை கேட்டால். ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு தாய் வருகிறாள் 2 குழந்தைகளோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு உணவு கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நிலைமையை பார்த்தவுடன், அவங்களுடைய வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் என்ன சாப்பாடு? நம்ம இஃப்தார்ல வைக்கிற உணவு மாதிரியா? சஹர்ல வைக்கக்கூடிய வகை வகையான உணவுகள் மாதிரியா? ரமதான் பசியோடு காலை இஃப்தாரில் இருந்து சஹர் வரை இருப்பதற்கு, சஹரில் இருந்து இஃப்தார் வரை. ஆனா நமக்கு சஹர்ல சாப்பிடுற சாப்பாடு அடுத்த இஃப்தார் வரைக்கும் கூட போதுமானது. அல்லாஹு அக்பர். இஃப்தாருக்கு பிறகு 3 சாப்பாடு அவருக்கு, இஃப்தாருக்கு மக்ரிபுக்கு பிறகு அப்புறம் கியாமுல் லைலுக்கு பிறகு. இல்ல மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஏழையான அந்த பெண்மணிக்கும் அந்த 2 குழந்தைகளுக்கும் 3 பேரித்தம்பழம் கொடுக்கறாங்க. அதான் அவங்க வீட்டில் இருந்தது. அந்த பெண்மணி பசியோடு இருந்த தங்களுடைய 2 பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளைக்கு 1 பேரித்தம்பழம், இன்னொரு பிள்ளைக்கு 1 பேரித்தம்பழம், இன்னொன்னு தனக்கு. நியாயமான பங்கீடு தானே. அந்த தாய் சாப்பிடல அந்த 1 பேரித்தம்பழத்தை. அந்த 2 குழந்தைகளும் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் காத்து இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்கறாங்க அதை. அந்த 2 குழந்தைகளும் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடலான்னு வாய்க்கு கொண்டு போறாங்க. அந்த 2 குழந்தைகளும் கேட்குது, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். உடனடியாக அந்த தாய் அந்த 2 பேரித்தம்பழத்தை பிரித்து ஒரு பகுதியை ஒரு குழந்தைக்கு, இன்னொரு பகுதியை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கிறார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபஅஜபனி ஷஅனுஹா, அந்த பெண் செய்த அந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தியது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் அதை நான் அறிவித்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவுஜப லஹா பிஹல் ஜன்னஹ் அவ் அஅதகஹா பிஹா மினன் நார். அல்லாஹ் இதனால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கினான் அல்லது நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை அளித்தான். கொஞ்சம் யோசிங்க. தன்னுடைய குழந்தையின் பசியை ஆற்றியதற்காக அந்த பெண்ணை கண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அவர்களை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ரசூலுல்லாஹ்விடத்தில் தெரிவித்தேன், இந்த செயலுக்காக சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு. நமக்கு சதக்கா கொடுத்தா சொர்க்கம் கிடைக்குமான்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஒரு ஏழைக்கு 2 திர்ஹம் கொடுத்தா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு யோசிச்சிருக்கோமா என்னைக்காது? சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் தொழுதால் மட்டும் கிடையாது, ஜக்காத்து கொடுத்தால் மட்டும் கிடையாது, ஹஜ் செய்தால் மட்டும் கிடையாது, வார வாரம் உம்ராக்கு போயிட்டு வந்தா மட்டும் கிடையாது. ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு விபச்சாரியை அல்லாஹ் மன்னித்து இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கினான். இன்னொரு ஆண் தண்ணீர் கொடுத்ததற்காக இன்னொரு நாய்க்கு அல்லாஹ் அந்த ஆணை மன்னித்து அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான். இதான் தீன். இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எதை செய்தாலும் அங்கே முடிவு சொர்க்கமாக அமையும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. முதல் தன்மை செயல்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ். இப்ப வீட்டில் யாராவது ஏழை வந்து நின்றால் எது சுட வச்ச சாப்பாடோ, எது அன்னைக்கு சமைச்ச சாப்பாடோ அதை கொடுத்துட்டு, எது பழைய சாப்பாடோ அதை நம்ம சாப்பிடணும். எது சிறந்ததோ அதை பிறருக்கு கொடுத்து, எது போதுமானதோ அதை அதனோடு வாழ வேண்டும். நாம் என் குழந்தைக்கு சிரமம் இருந்தால், அதற்கு மேல் சிரமம் உள்ள ஒரு குழந்தை இருந்தால், என் குழந்தைக்கு நான் கொடுப்பதை விட அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு இருக்கிறத கொடுக்கணும். இவர்கள்தான் முஃமின்கள், இவர்கள்தான் முத்தகீன்கள்.